ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தனர். ஒருவன் போதை பழக்கமுள்ளவன். எப்பொழுதும் குடும்பத்தில் இருப்பவர்களை நையப்புடைத்து மிரட்டி பணம் வாங்கி குடித்து கொண்டே இருப்பான். பிறருக்கு தொல்லை கொடுத்து இன்பம் பெறும் சாடிஸ்ட் அவன். மற்றவன் நல்லவனாக, சமூகத்தில் மதிக்கப்படுவானாக, நல்ல குடும்பத் தலைவனாக இருந்தான். அருமையாக குடும்பத்தை பராமரித்து வந்தான். ஊரில் உள்ளவர்களுக்கு வியப்பு. ஒரே தகப்பனுக்கு பிறந்த ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்த 2 குழந்தைகள், ஒன்று ஊர் போற்றும் நல்லவனாகவும் மற்றொன்று ஊர் தூற்றும் கொடியவனாகவும் இருக்க காரணம் என்ன என ஊரில் இருப்பவர்களுக்கு வியப்பு. ஒரு பெரியவர் குடிகார மகனையும் நல்ல குடும்பத் தலைவனையும் பார்த்து கேட்டார், உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? இருவரும் ஒரே பதில்தான் சொன்னார்கள், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என்னுடைய அப்பாதான். உன் அப்பா என்ன செய்தார் என்று குடிகாரனை கேட்டபோது சொன்னான், அவர் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவுகளிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமில்லை. அவரின் மகனாகிய நான் வேறு எப்படி இருப்பேன்? அதனாலே நான் குடிகாரனாகிவிட்டேன். மோசமான தகப்பனின் மகனான நான் மோசமாகிவிட்டேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். உன்னப்பா என்ன செய்தார் என்று நற்குணவானை கேட்டபோது சொன்னான், அவர் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து பகலிலும் இரவுகளிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அதனாலேயே நான் குடிக்கக்கூடாது, குடிகாரனாகிவிடக்கூடாது. மோசமான தகப்பனின் மகனான நான் மோசக்காரனாக இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லவனாக இருக்க எண்ணினேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். நீதி. எந்த ஒருவரின் நடத்தையிலும் நேர்மறை நிகழ்வுகளும் உண்டு, எதிர்மறை நிகழ்வுகளும் உண்டு. இதே மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் உருவாகும் போது இந்த இருவரில் நீங்கள் யார் என்று நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதே முக்கியம். சரியானதை தேர்ந்தெடுத்து சமூகத்தில் சிறந்தவராக வாழ்ந்து காட்டுவோம். நன்றி.